லைவ்ல குட்டி குட்டியா சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்துடலாம். திவ்யாவும், கனியக்காவும் தலையில வந்து எதையோ போட்டிருக்காங்க. ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் கனியக்காவும், சபரியும் இனிமே உள்ள டாஸ்க்லாம் எவ்வளோ டஃப்பா வரும், எவ்வளோ எவ்வளோ கஷ்டமான டாஸ்க் வரும், ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து என்னென்ன டாஸ்க் அப்படின்னு 2 பேரும் யோசிச்சு யோசிச்சு கரெக்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அமித்தும், பார்வதியும், கமருதீனும் 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது பார்வதி சொல்றாங்க, "இந்த மாதிரி ஒரு அப்ராணி பொண்ணு உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நீங்கலாம் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க, அமித் சொல்றாரு, "ஆமா, அமித்தும் கமருதீனும் 2 பேருமே சொல்றாங்க. அவ சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடணும். அவ சொன்னதெல்லாம் கரெக்ட் கரெக்ட்ன்னு மண்டைய மண்டைய ஆட்டணும். அப்போ மட்டும் தான் அவளுக்கு பிடிக்கும்." அப்படின்னு சொல்லி செல்லமாவே சொல்றாங்க. ஒரு வகையில இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து பார்வதியோட பிஹேவியரை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுனால தான் அவங்க இதை எப்படி கண்டினியூ பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. முதல்ல திவாகர் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அந்த ரோலை வந்து அமித்தும் கமருதீனும் 2 பேரும் பண்ணுறாங்க. அப்படி பேம்பர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்கில் கமருதீனோட நேர்மை ரொம்ப பிடிச்சிருந்தது. நேராக போயிட்டு முதல்ல பார்வதி காலில் உள்ள பலூனை தான் உடைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பேசி சிரிக்கிறாங்க. அப்புறமா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கமருதீன் வந்துட்டு வெள்ளை புறா ஒன்றுன்னு அந்த பாட்டெல்லாம் பாடுறாரு. பாட்டெலாம் பாடிட்டு, "நம்ம ரொம்ப ஓவராக போகிறோமோ, இப்படியே போயிட்டு இருந்தால் கொஞ்சம் வெளியில் போய் நம்ம பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாரு. இவங்க கூடயே உட்காந்து அமித் தூங்கிட்டாரு. நேற்று நைட்டு இவங்க 2 பேரும் பேசும்போது அமித் உட்காந்துருந்தாரு. அவருக்கு எதுக்கு அவராச்சும் அவர் போய் நிம்மதியாக ரெஸ்ட்டாவது எடுக்கலாம். அவர் எதுக்கு இவங்க கூட அவரும் சேர்ந்து காயிறாருன்னு உண்மையிலே தெரியல. அப்புறம் வெளியில் போயிட்டு ஷூட்டிங் எங்கே போவேன் அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. அப்போ கமருதீன் சொல்கிறாரு, "நேராக ஷூட்டிங் போவேன். அப்புறம் ஷூட்டிங் முடிச்சு வந்து என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே, "யாராச்சும் வெளியே கூப்பிட்டா வெளியே போயிடுவியான்னு?" உடனே, "யார் என்ன கூப்பிட போகிறாங்க?" அப்படின்னு கமருதீன் சொல்கிறாங்க. உடனே 2 பேரும் கையை பிடிச்சி இப்படி ஆட்டி ஆட்டி சிரித்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா, "இதை தீ மிதி டாஸ்க் வந்தால் எனக்காக பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லி பார்வதியை டீஸ் பண்ணுறாங்க. "தீ மிதிச்சு நடப்பியா?" அந்த இனிமேல் வர டாஸ்க்லாம் டஃப்பாக இருக்கும்ல, அதை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் மத்தியானமே வந்து சபரி என்ன சொல்லியிருப்பாருன்னா, பாருவுக்கு கல்யாணம் ஆன உடனே நான் நேராக வந்து டெல்லிக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார். உடனே, "எதுக்கு?" அப்படின்னோடனே, "இல்லை, உன் புருஷன் அங்கே அனுப்பி வைக்கிறதுக்கு தான். அங்கே தான் வந்து தியாகிகள் மாநாடு நடக்குது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறமா திவ்யா வந்துட்டு சொல்கிறாங்க, "நீங்கள் வெளியே போய் எபிசோட்ஸ் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு விஷயத்துக்காக ரொம்ப வருத்தப்படுவீங்க." அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து பாருக்கிட்ட சொன்னாங்க. உடனே பாரு, "அப்படியா?" அப்படின்னோடனே பாருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நேற்று சாண்ட்ரா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி பேட் டச்சுன்னு கமருதீனை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாரு அப்படியே டக்குன்னு பயந்துட்டாங்க. இல்லைன்னா பாரு நல்லா எகிர்ற ஆள் தான். ஆனால் அப்படியே ஆஃப் ஆகிட்டு, ஒருவேளை இருக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் நடந்துச்சு. இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.